வெல்லும் வீரரே, முற்றும் அவனை முறியடித்த சீலனே, சிலுவையில் சீலம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவபாலனே, வெற்றி வாகை சூடி பணிகிறோம். அல்லே நல்ல கைது படும். அல்லேலூயா, வெற்றி வாகை சூடி பணிகிறோம். தேவவாணிசி தேவவாணிசி வெற்றி பாடுவோம், எங்கள் கூடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கூடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாங்கள் இயேசு அனுப்புவதால் போதுமே. பட்டயமோ புயவனமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. தேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, தேவ சேனை அல்லவா. தேவவாணிசி தேவவாணிசி போற்றி பாடுவோம், எங்கள் கூடி வெற்றி கோடியே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் நீ கவனிக்கணுங்க. முடிந்ததென்று, எல்லாம் முடிந்தது. இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும் மனிதனுக்கும் செலுத்த வேண்டிய பலிகள், பாடுகள், பாவ நிவாரணத்துக்குரிய எல்லா பலிகளும் என்ன செஞ்சிச்சுன்னா முடிந்தது. எல்லாம் செலுத்தி முடிச்சாச்சு. எல்லாம் செலுத்தி முடிச்சு அவர் என்ன செய்கிறார்னா, இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்த கூட்டத்தை என்ன செய்கிறார்னா கூண்டோடு அழிக்கிறார். அதனுடைய பிடியில் இருக்கிற மனுஷன் என்னெல்லாம் அடிக்கிறார்னா விடுவிக்கிறார். அதனால மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 27ஆம் வசனம் நினைக்கிற வாசிக்க பார்ப்போம். அதில் சொல்லுவார், பலவானை முந்தி கட்டாவிட்டால். இப்போ கிறிஸ்தவன் என்ன பண்ணணும், ஒரு ஆன்மா என்ன பண்ணணும், ஒரு ஆவிக்குரிய என்ன பண்ணணும்னா, நம்ம எதிரியை பார்க்கணும். நம்மளுடைய எதிரியாகிய சாத்தானை என்ன கட்டணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடமையை நம்ம கொள்ளையிட முடியாது. அவன் உடம்பு இல்லை, நமக்குள்ளதை திருடி வச்சிருக்கிறான். நம்ம ஆத்மாவை இணைஞ்சிருக்கான், திருடி வச்சிருக்கிறான். நம்ம பரிசுத்தத்தை திருடி வச்சிருக்கிறான். கடவுள் கொடுத்த அந்த அஸ்திரங்களை, புதுமை செய்ய ஆற்றலை, அற்புதங்களை செய்கிற சக்தியை, பேய்கள் ஊற்றுற வல்லமையை, நோய்களை குணமாக்குற எல்லாத்தையும் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா நம்மளை செயல்படுத்தாதபடிக்கு நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பலவானை முந்தி கட்டணும். நீ இனிமேல் யுத்தம் பண்ணணும். நீ சும்மா இப்படி சொங்கி மாதிரி கோயிலுக்கு போனேன், ஜெபம் பண்ண போனேன், செவ் கொடுத்து போனேன், இப்படி கொடுத்து போயிட்டு உட்காந்துட்டு நான் கையை தட்டிட்டு நீங்கள் தோத்திரம் போட்டுட்டு அள்ளிலையாக போட்டு வந்தேன்னு சொன்னால், இந்த பலவானை பலவான் என்ன செய்ய மாட்டான், ஒன்றை என்ன செய்ய விட மாட்டான், நிம்மதியாக இருக்க விட மாட்டான், வாழ விட மாட்டான். குடும்பத்துக்குள்ளே சண்டையை உண்டாக்குறது அவன், வர்ற ஆசீர்வாதத்தை திருடுறது அவன், உன் தூக்கத்தை நிம்மதியை கெடுக்கிறது அவன். அதனால இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது முதல் வேலை என்ன செஞ்சார்னா, அந்த பிசாசுகளை அழித்து பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கினார். இன்னைக்கு மேக்சிமம் நோய்களுக்கு காரணம் என்னன்னா சாத்தான். அதனால அவர் இந்த பூமியில் என்ன செய்கிறார்னா, அவர் பார்த்தீங்கன்னா மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு லேகியன் பிசாசு பிடிச்ச மனுஷன் கல்லறை தோட்டத்தில் இணைஞ்சிட்டு இருக்கிறான்னா, கண்ணை காயப்படுத்தி அவன் தன்னையே அடித்து கடித்து அவன் தன் உடம்பே என்ன செஞ்சுருந்தான்னா புண்ணாக்கிட்டு வேதனைப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருந்தான். இவர் அந்த வழியாக அப்படி நடந்து போகிறத பார்த்து அவன் கேட்குறான், நாசர் நான் இயேசுவே, நீர் எங்களை கெடுக்கவா வந்தேன். அதை வாசிக்க பார்ப்போம். அவன் அப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்திட்டு, மண்டை அடிச்சு உடைச்சிக்கிட்டு, கையை அடிச்சு உடைச்சிக்கிட்டு, காலை இடிச்சு உடைச்சிக்கிட்டு, இப்படி தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கோரப்படுத்தி அதை எரிஞ்சிட்டு இருக்கிறான்னா ரத்தத்தை சிந்திட்டு இருந்தான். அவன் இயேசு தூரத்தில் வருகிறதை கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே
கடவுளுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய மகனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. கைது இயேசுவுக்கு நன்றி சொல்றான். முதல் வேலையை என்ன சொல்றாரு? பேயை ஓட்டுற. அதனால இன்னைக்கு இந்த பேய் ஊட்டுற வேலையை வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன் அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிறேன். இந்த அதிகாரத்தை கூட கைதிட்டுக்கலாம். பேசு இந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தணுங்க. பேயை ஓட்டணும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குற பேயை ஓட்டணும். நமக்கு யாதியை பிரச்சனையை உண்டாக்குற பேயை என்ன செய்யணும் சொன்ன போன மாதம் என்ன எப்படி நினைச்சு இந்த நோய்க்கு காரணம் நோயே கிடையாது. பேய் தான் என்ன செய்யுது, கீழே தள்ளுதான். எந்திரிக்க விடாமல் அப்படியே தள்ளி என்னை அலக்கழித்து அந்த லேகியன் பிசாசு பிடிச்ச மனுஷனை எப்படி அலக்கழித்து அவனை அப்படியே கீழே உயிரற்று கீழே போட்ட மாதிரி என்ன செஞ்சுட்டு போட்டு போனான். அதனால் எப்போ வருவான், எப்போ தாக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறார், பல அந்த தீங்கு நாள் உனக்கு வரும்போது, எபேசியரில் சொல்லுவார், தீங்கு நாள் வரும்போது அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். நல்லா கிடையாது. அதனால் நான் படிக்க போனேன், நான் வேலைக்கு போனேன், நான் வீட்டு வேலையை பார்த்தேன், நான் பாத்திரம் கழுவுனேன், துணி துவைச்சேன், சோறு பொங்கினேன், களை வெட்டினேன், அதை வச்சேன், இதை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா தீங்கு நாள் ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நாளை உனக்குன்னு ஒரு நாளை குறிச்சிருப்பான். அன்னைக்கு சூறாவளி மாதிரி வந்து எல்லாம் அணைச்சிக்கிட்டு போவோம். எல்லாம் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது பூரா ஒரே நாளையில் என்ன செஞ்சிடும். நீ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரே நாளையில் என்ன செஞ்சிடும், புஷ்ஷுன்னு போயிடும். அதனால டெய்லி நீ அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம். நல்ல கைதி அபிஷேகம் யுத்தம் பண்ணணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா கோயிலுக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், ஜெபக்கூடத்துக்கு போனோம், எப்படி பாட்டு பாடணும், அலையிலே சொன்னோம், ஜெபமாலை சொன்னோம், அங்கே பாத யாத்திரை போனோம், இப்படி இந்த உலக ரீதியான உடல் ரீதியான இந்த வழிபாட்டு முறைகள் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இதால் என்ன செய்ய முடியாதுன்னா பிசாசை என்ன செய்ய முடியாது. பிசாசை துரத்தணும்னா இந்த இயேசுடைய இந்த பாடுகளை, இந்த காயங்களை, இந்த மரணத்தை, இந்த இரத்தத்தை, இயேசு இரத்தத்தை கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறேன், இயேசு நாமத்தில் வருகிறேன், யுத்தம் செய்ய வருகிறேன், வா உன்னை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். எப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் டெய்லி உன்னை வரும்போது, அதனால தான் நீ காத்திருக்கும் போது, டெய்லி தேவ சன்னிதானத்தில் உட்காரும்போது அதிகாலையிலே, அதான் அந்த கிராமத்தில் உள்ளவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சுறாங்க. சொல்லுங்க, கோயிலில் போய் தொழுது கும்பிட்டு தியானம் பண்ணுறாங்க. உங்கள் உணவை எங்களுக்கு தாங்கப்பா, உங்கள் அருள் எங்களுக்கு வேணும், உங்கள் சக்தி எங்களுக்கு வேணும். நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையை நாங்கள் பயன்படுத்தி இந்த நாள் எங்களை தீமை செய்ய தூண்டுகிற, தீயதை பார்க்காது, தீயதை பேசாது, தீயதை செய்யாது அந்த தீய சக்தியை அழைத்து நாங்கள் நன்மையானதை பேசுகிறோம், நன்மையானதை சிந்திக்கிறோம், நன்மையான வகையிலே நாங்கள் செய்கிறோம். அதனால் இந்த பூமியில் தானங்களை, தர்மங்களை பண்ணுற விஷயங்களை
அந்த கிராமத்து மக்கள். கரண்ட் கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, வீடுகளில் பாத்ரூமே கிடையாது. எந்த விதமான அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக இருக்கின்ற கோயில் மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த உடலையும் வீட்டையும் வைத்திருக்கிறாங்க. அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன செய்யுங்கள ஒரு கைத்திட்டு எல்லாம் பாருங்க. நீ இந்த பண்ணி மாதிரி என்ன செய் வீட்டில் பாருங்க, அவ்வளோ துணியும் அழுக்காவோடு அப்படியே குமிச்சு என்ன செஞ்சுருப்போம். கட்டிலில் அந்த கொடியில் பார்த்தா அவ்வளவு இணைஞ்சிருக்கும். பாத்திரம், சட்டி, கழுத, குதிரை எல்லாம் அந்த ஆட்டில் என்ன செய்யும். அவங்க தெருவே அவ்வளவு இதாக இருக்குங்க. அந்த அதை பார்த்த உடனே அதை அவங்களுக்கு போட்டு விட்டேன். பார்த்தியாப்பா? பார்க்கலையா? அதெல்லாம் பார்க்காது, நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்குறாரு. எதுக்கு போட்டு விட்டேன் பாரு, எப்படி ஒரு கிராமம் இருக்குது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் என்ன செய்யணும், ஓலை இந்த ஒரு 3 அடி தான் மண்ணினால் கட்டப்பட்ட செவர் இருக்கும். முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வீடுகள் பூரா ஒரு 2 அடி 3 அடியில் மண்ணை வச்சு கட்டி அதுக்கு மேலே இணைஞ்சிருப்பாங்க. அந்த கம்பு வச்சு வரிஞ்சு அதில் இணைஞ்சிருப்பாங்க. சீவு ஓலையை இணைஞ்சிருப்பாங்கன்னா மேய்ஞ்சி கூரை வீடு. இதே மாதிரி தான் இருக்குது அந்த கிராமத்தில். பெரிய பெரிய பணம், எவ்வளோ பெரிய படிச்சுட்டு வந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, அவங்க வீடு எப்படி தான் இருக்கணும், குடிசெல்லாம் இருக்கும், தலையில் தலப்பாக இருக்கணும். இன்னைக்கு வெயிலுக்கு அடிக்க அவங்க தலப்பாய்க்கு என்ன வராது சொல்லுங்க, தலைச்சிரா வேற எதுவும் என்ன காற்று, இந்த குளிர் காற்றுக்குள்ள போய் என்ன செய்யாது, தொண்டை அடைக்காது, சளி பிடிக்காது. ரொம்ப அருமையாக நம்ம தான் சொல்ல யோசித்து பார்த்தேன். நம்ம இன்னைக்கு தலையில் ஒன்றும் கட்டாமல் இப்போ ஒரு வெயிலுக்குலேயும் சரி, மழைக்குலேயும் சரி, பனிக்குலேயும் சரி, வேலை வேலை வேலை. இதே கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுவார், இந்த உடலை நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லி. இது இந்த மாதிரி ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், கோபம், துரு இச்சை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உடலில் எப்படி இந்த வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, உடல் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கும், துரு இச்சை, விக்கிர ஆராதனைக்கு ஒப்பான பொருளாசை. விக்கிரம்னா இன்னைக்கு இந்த சிலையை கும்பிடுறது கூட விக்கிரம் கிடையாது. எது விக்கிரம்? சிலை வழிபாடுனா என்ன தெரியுமா? சிலை வழிபாடுனா என்ன? இங்கே என்ன சொல்றாரு? பொருளாசை. கடவுளை விட பெருசா நீ எனக்கு சொத்து இருக்கு, நான் வேலை பார்க்குறேன், 50,000 சம்பளம் வாங்குதேன், எனக்கு மாதம் என்ன செய்யுது 25,000 என்ன செய்யுது வருமானம் வருது, நான் ஆடு வச்சுருக்கேன், எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு 25 ஏக்கர் என்ன இருக்குது வயல் இருக்குது, 25 ஆடு இருக்குது, 10 மாடு இருக்குது, மாதம் என்ன செய்யுது பாலில் என்ன செய்யுது ஒரு 40,000 வருது. இது என்னது? இது என்னது? விக்கிர ஆராதனை. தாவீது ஒரு ராஜாவே சொல்லுகிறார், என் கோட்டை நீர், என் அரண் நீர், என் பாதுகாப்பு நீர், என் நாயன் ஆண்டவர் நீர், என்னை டெய்லி நேசிக்கிறேன், அன்றாடம் என்னை புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு விடு. கைதிட்டுக்கலாம். ஒரு ராஜா சொல்ற சாட்சி ஸ்டேட்மெண்ட். நான் இன்னைக்கு வாழ்றேன்னா அவரால் வாழ்றேன், இன்னைக்கு நான் நடக்கிறேன்னா அவரால் நடக்கிறேன், இவ்வளவு கத்தி கத்தி பேசுறேன்னா அவரால் பேசுறேன். இதை சொல்லணும், இதை நீ பேசணும். நான் மூச்சு விடுவதும் இயங்குவதும் நடப்பதும் தூங்குவதும் எழுந்திருப்பதும் அவராலே. இது அப்போஸ்தலர் 17 போன வாரம் சொன்னேன். 17ஆம் அதிகாரத்தில் அவரை தெய்வமாக நீங்கள் வழிபடு. அவர் தான் என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, அவரே என் செல்வம். என் செல்வம் நீர்தான் ஐயா, 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 என் ஜீவன் நீர்தான் ஐயா, என் ஜீவன் நீர்தான். நல்லா கைதி
என்னப்பா நீர்தான் ஐயா, என் ஆற்றல் நீர்தான் ஐயா, என் ஆற்றல் நீர்தான் ஐயா, என் ஆற்றல் நீர்தான் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நீ கவனிக்கணும். அதனால நமக்கு முன்னால் வாழ்ந்த மகான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனுடைய ஊழிய புனிதர்கள், ரிஷிகள், இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் எதை பேசுனாங்கன்னா எல்லாம் அவரால் இயங்கி கொண்டு இருக்கிறது. நீ இழுக்கிற அந்த மூச்சை அவர் நிறுத்திட்டானா நீ என்ன ஆயிடுவ சொல்லுங்க? நீ சாப்பிட்ட சாப்பாடு உள்ள ஜீரணம் ஆகலை, ஜீரணம் ஆகி அந்த கழிவு வெளியே வரணும், உன் நிலைமை என்ன ஆகும்? வயிறு ஊதி என்ன செஞ்சிடும்? படுக்கைக்கு வெடிச்சு. அதனால கடவுள் எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்கிறார் பாருங்க. நான் சாப்பிட்டது சோறு, அந்த இட்லி, அந்த சப்பாத்தி, தோசை, அது ஜீரணமாகி அதை அரைச்சி அதை தனித்தனியாக பிரித்து, ரத்தமாக ஒரு பக்கம் பிரித்து, கொழுப்பாக ஒரு பக்கம் பிரித்து, மச்சையாக ஒரு பக்கம் பிரித்து, எலும்பாக ஒரு பக்கம் பிரித்து, சதையாக ஒரு பக்கம் ஆக்கி அடிபட்டு இதெல்லாம் குழி குழியாக குண்டும் குழியுமாக என்ன செஞ்சிருச்சு? ரோட்டில் சதையெல்லாம் போயிடுச்சு. இந்த சதை தன்னால் இந்த உடல் என்ன செய்யுதுன்னா திரும்ப அது வளர்ந்து அது அது அந்த குழியை நிரப்பி தன் கை போல் கால் போல் மாற்றுகிறது. இந்த தேவனுடைய சக்தி கை நல்ல கரகை. இந்த செத்து போன செல்களை திரும்பவும் உயிரடைய செய்து, அதுக்கு பாருங்கள், ஆண்டவர் நிலத்தில் இத்தனை வகையான தானியங்களை, பயிர்களை, உணவு வகைகளை, பழங்களை, காய்கறிகளை இவ்வளவு இப்படி படைச்சி எவ்வளவு அழகாக நம்ம பராமரிச்சுட்டு இருக்கிறார், பாதுகாப்பு. அவரை மறந்து வாழ்றையே, அவரை நினைக்காம வாழ்றையே. நான் பெரியவன், நான் அதை உண்டாக்கினேன், நான் அதை கிழித்து அதை கட்டினேன், இதை கட்டினேன். தேவனால் கட்டப்படாத எல்லாம் அழித்தொழிக்கப்படும். பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். அவங்க என்ன பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்க? வானவரியே என்ன செய்வோம்? முன்னாடி நோவா காலத்தில் மழை பெஞ்சு எல்லாம் அழிஞ்சது மாதிரி நம்ம அது மாதிரி அழியாமல் தப்பிச்சிடணும்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் இந்த அணுகுண்டுகளை தயாரிக்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? வானளவில் கோபுரத்தை கட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் பார்த்தார். நான் கட்டுவேன், எனக்கு எங்கள் மக்கள் ஒன்றா இருக்கிறோம், ஒரே பாசையுமா இருக்கிறோன்னு சொல்லி எல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. பார்த்தாரு, இறங்கி பார்த்தாரு, பாசைகளை தார்மாராக்கினார். அவன் கட்டுறது நெஞ்சம் கல் எடுனா அவன் மண் எடுப்பான், மண் எடுனா கல் எடுப்பான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாற்றி மாற்றி அடித்து மண்டையை உடைச்சி கட்டடம் கட்ட முடியாமல், கோபத்தை கட்ட முடியாமல் அவ்வளோ பேர் சிதறி போனார். கடவுளே, நீ கட்டி எங்களை பாதுகாத்து வாழ வையுங்கள் என்று சொன்னார். உன் தலைமுடி கூட அசையாது, உன் தலைமுடியை கூட அசைக்க முடியாது. அந்த கடவுள் பாதுகாத்து உன்னை வழிநடத்துவார். கைதிகளை நல்ல நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்த்தேன். இந்தியா, உலக வல்லரசு நாடுகள்லாம் இன்றைக்கி சண்டை போட்டுருக்கு. ஈரான் கடலில் அந்த கப்பல் போகிற மெயின் இடத்துல என்ன செஞ்சிருச்சு? தன்னுடைய ஆயுதங்களை, வாகனங்களை நிறுத்தி இணைஞ்சிட்ருக்கு. ஒரு வண்டி, ஒரு கப்பலும் போகாதபடிக்கு, எந்த பொருளையும் சரக்குகளையும் கொண்டு போகாதபடிக்கு என்ன செஞ்சிட்டான்? நிப்பாட்டிட்டான். அமெரிக்கா, ரஷ்யாலாம் என்ன செஞ்சிட்ருக்கு? என்ன செய்யணும் தெரியாமல் என்ன செஞ்சிட்ருக்கு? கச்சா எண்ணெயெல்லாம் போக முடியல. இந்தியா கப்பல் 36 கப்பல் நிற்கி சரக்குகளோட. இந்த கப்பலை தாக்கிட்டானா இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நஷ்டத்துக்குள்ளே, கேஸெல்லாம் இருக்காது, என்ன எல்லாம் எதுவும் வராது, எல்லாம் லாக்டவுனுக்கு வந்துடும். ஆனால் இந்தியாவை இந்த கப்பலை என்ன செய்ய முடியாது. 1000க்கு மேற்பட்ட கப்பல், அந்த படை கப்பல்களுடைய அந்த தளபதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதில் இருக்கிறாங்க. இவங்க உயிருக்கெல்லாம் ஆபத்துன்னு இருக்குது. ஆனால் இந்த இந்தியா கப்பலை ஒரு துளி கூட இவங்களால் என்ன செய்ய முடியாது.
ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுனா அப்படின்னு சொன்னால் அவன் நாடே அழியும். அவனுடைய அந்த கடலில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அத்தனையும் அழிச்சு ஒன்றுமெல்லாம் ஆகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்தியா இராணுவத்துக்கு இருக்கிறது. ஒரு கைது கிட்டலாம். இதில் அந்த பேட்டி கொடுத்த மனுஷன் சொல்கிறா, இந்த நாட்டுக்காக இந்த போர் இந்தியாவை எதரும் வீழ்த்த முடியாதபடிக்கு இந்த கப்பலை பாதுகாக்கும்படி, இந்த இந்தியாவுக்கு எந்த விதமான நஷ்டங்களும் சேதங்களும் வராதபடிக்கு, இந்தியா ஒரு ஆன்மீகம் நிறைந்த நாடு, பிரார்த்தனை நிறைந்த நாடு, இறை சக்தி, அமைதி, அன்பு நிறைந்த நாடு. அதனால இந்தியாவை மற்ற நாடுகள், இந்த இராணுவங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த கப்பலை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஏன்னா இந்த கப்பலை, இந்த ஆயிரக்கணக்கான இந்த கப்பல் படை தளபதிகளை, தலைவர்களை அந்த இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கைது நல்ல காரணம்.